ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நல்ல வாய்ப்பை பாஸ்டர் மார்க் எனக்கு கொடுத்திருக்கிறது. அது மிகவும் ஆசீர்வாதமாக நான் கருதுகிறேன் என்கிறேன். அல்லேலூயா, ஆமென். பாஸ்டர் மார்க் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர். எனக்கு என்ன ஒரு பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், பொதுவா எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க தானே, நம்ம எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள், அப்படித்தானே? அப்ப நம்மளுடைய நண்பர்கள் பொதுவாகவே எப்படி இருப்பாங்கன்னா, நம்மளுடைய வயதோடைய ஈடுல இருப்பாங்க. ஆமென். ஆனா எனக்கு என்ன ஆயிட்டுன்னா, என்னுடைய வயது ஈடு இல்லை என் நண்பர்கள். என்னுடைய 15 வயசு 20 வயசு அதிகம் உள்ளவங்க தான் இப்போ பாஸ்டர்மார்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த நாளுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று போன வாரம் பாஸ்டர் மார்க் என்னிடம் சொல்லும் பொழுது, என்னுடைய சிந்தையிலே எழும்பின ஒரு காரியத்தை நான் ஏறக்குறைய ஒரு வாரமாக தியானித்து வந்தேன். ஆனாலும் நேற்று இரவு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு அவருடைய வருகையை குறித்து பேசும்படியாய் இருதயத்தை ஏவினார். ஆமென். ஆகையினாலே கர்த்தருடைய வருகையை குறித்து சற்று தியானிக்க கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, வருகையுடைய ஒரு அமைப்பு அது எப்படி நடைபெறும் என்றால், நான் சுருக்கமாக முதலாவது சொல்லி பிற்பாடு அதோடைய ஆழத்தை சற்று தியானிக்க கர்த்தருடைய கிருபை நம்மை பாராட்டும். கிறிஸ்து பிரியமானவர்களே, முதலாவது என்ன நடக்கும்? 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்துல 16-17 சொல்லுகிற வசனங்களின் பிரகாரம் கடைசி எக்காலம் ஊதப்படும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலே வந்து நிற்பார். அப்பொழுது கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். விசேஷமாக மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். அந்த வேளையிலே அந்த ரப்சர் என்று சொல்லப்படும் ஆங்கிலத்திலே இந்த சபை எடுத்துக்கொள்ளுகிறதை தமிழிலே ரகசிய வருகை என்று சொல்லப்படும். ரகசிய வருகை என்ற வார்த்தை வேதத்தில் இல்லாவிட்டாலும் அது ரகசியமாக வருகிறதல்ல, அது தமிழுடைய மொழிபெயர்ப்பு அப்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் பொதுவாக வெளியே மற்ற உபதேசத்தில் இருக்கிறவர்களோடு நீங்கள் பேசினால், மற்றவங்களோட பேசினால் ரகசிய வருகை ஒன்று வேதத்தில் இல்லை என்று சொல்லுவார்கள். அது உண்மைதான். ஆனா தமிழ் மொழிபெயர்ப்பு ரகசிய வருகை என்று சொல்லுகிறது. அதோடைய மொழியில ராப்சூரா என்று சொல்லப்படுகிற இந்த கிரேக்க சொல், ஆங்கிலத்தில் ராப்சர். சரி, அந்த சம்பவம் நடக்கிறதும் எருசலேமிலே ஆலயம் கட்டப்படுகிறதும் ஏறக்குறைய ஒரே நேரத்திலே நடைபெறும். அதற்கும் மிகுந்த ஒற்றுமை உண்டு. அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே உலகத்திலே இந்த உலகத்தின் ஆட்சி அந்திகிறிஸ்துவின் கையில கொடுக்கப்படும். அது 7 ஆண்டு நீடிக்கும். பரலோகத்திலோ இதோ மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கு மணவாளனுடைய மணவாட்டி மணவாள ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து நடக்கும் 7 வருடங்கள். பூமியிலேயோ என்ன நடக்கும்? ஆலயத்திலே மறுபடியும் பலிகள் செலுத்தப்படும். இந்த பலிகள் 3 ஆண்டு பாதியிலே அது நிறுத்தப்பட்டு அந்த பிசாசு அந்தி கிறிஸ்து தன்னை தெய்வமாக காட்டி அங்கு தனக்கென்று பலிகளை அவன் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பான். அப்பொழுது 2 சாட்சிகள் இறங்கி வருவார்கள். அவர்கள் யார் என்றால் மோசேயும் எலியாவும். அவர்கள் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து அவர்களுடைய இருதயத்தை மெசியாவாகி இயேசு கிறிஸ்துவுடன் திருப்புவார்கள். இந்த சம்பவம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒருபுறம் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் அந்தி கிறிஸ்துவினாலே உபத்திரவத்தை கடந்து செல்வார்கள். முடிவிலே 7 ஆண்டு முடிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா அவருடைய 2ஆம் பகிரங்க வருகை அது சம்பவிக்கும். அவர் உலகத்துக்கு வந்து அவரை எதிர்த்து நிற்கிற பிசாசும் உலகத்தின் இராணுவங்களையும் அவர் முறியடித்து அவர் எருசலேமிலே தன்னுடைய 1000 ஆண்டு அரசாட்சியை ஸ்தாபிப்பார். ஆமென். சபையோட நிலை எப்படி இருக்கும் அப்படி என்றால், சபை மகிமை அடைந்த மகிமையின் சரீரத்தில் இருக்கிறதுனாலே ஸ்காலர்ஸ் நம்புறாங்க என்னன்னா, சபை நமக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுகிற நமக்கோ
டுவல் சிட்டிசன்ஷிப் இருக்கிற பிரகாரம், அதாவது 2 இடத்திலும் நாம் மகிமையின் சரீரம் இல்லையா, அதனால நாம் பூமியிலும் இருப்போம், பரலோகத்திலும் இருப்போம். அது வேற மாதிரி அனுபவம். நம்ம அங்க ஆழமாக சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திலேயே நான் சில காரியங்களை சுருக்கமாக சொல்லி கொடுக்கிறேன். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த 2ஆம் வருகையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வருகையோடு கூட நாம் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். ஒன்று, இந்த வருகையோடு கூட இஸ்ரவேல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே வேதத்திலே அநேக காரியங்கள் 2ஆம் வருகை குறித்து இருக்கிறது. என்னுடைய முன்னாடி இருந்த சபையிலே கடைசி காலத்தை குறித்து பைபிள் ஸ்டடி 1 வருடம் நான் நடத்தினேன். அது வெரி லாங் சப்ஜெக்ட். ஆக இந்த நாள்ல ஒரு பகுதியை நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. தானியேல் 9ஆம் அதிகாரம். தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே 70 வாரங்கள் என்கிற ஒரு சத்தியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் தியானித்து அதோடு கூட வருகையினுடைய காரியத்தை நாம் தியானிப்போமாக. ஏன் தியானிக்கிறோம் அப்படி என்றால், நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்து மணவாளனுக்காக மணவாட்டி தயாரா இருக்கிறோமோ இல்லையோ என்று இந்த நாளில் நாம் நம்மை ஆராய்கிற நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒருவேளை நாம் கர்த்தருக்கென்று சற்று முன்ன பின்ன இருந்தாலும் இந்த நாளில் நம் விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டு வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. தானியேல் ஆகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 23 வாசிக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் இதோடைய பின்னணி அதில் தெளிவாக கொடுக்கப்படும். என்னவென்றால், தானியேல் என்ன செய்கிறார்? தானியேல் அவர் இஸ்ரவேலிலிருந்து, விசேஷமாக யூதேயா எருசலேம் பகுதிகளிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன 3 பகுதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டு போன யூதர்களிலே இருந்தவர்களில் தானியேலும் அவர்கள் 3 நண்பர்களும் நாம் அறிந்தவர்கள். அப்போ இவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டு அங்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அரசாங்கத்திலே அவர்கள் சேர்க்கப்பட்டு நேபுகாத்நேச்சாரோட கூட சேர்ந்து இவர்களும் அந்த அரசாளுகையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தானியேல் ஒரு பிரதான மனிதனாக, ஏறக்குறைய பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு அளவுக்கு தேசத்திலே தானியேல் இருக்கிறார். அப்போ தானியேல் என்னதான் அங்கு ராஜரீகத்திலே அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தன்னுடைய ஜனங்கள் மேலே ஒரு பாரம், தன்னுடைய ஜனங்கள் மேல ஒரு பாரம், இஸ்ரவேலின் மேலும் எருசலேம் மேலும் ஒரு பாரம். அப்போ அவர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே இனி நடக்க போகிறது என்ன? இஸ்ரவேலுடைய நிலை என்ன? அது இப்ப பாழாய் கிடக்கிறது அல்லவா? அங்கு ஜனங்கள் வாழுகிறது இல்லை அல்லவா? இப்போ அதுக்கு என்ன நடக்கும் என்று அவர் பாரப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இதோ அவருடைய பாரத்தை கேட்ப வெளிப்பாட்டை கொடுக்கிறார். ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 2ஆம் வருகை குறித்து அதிகமாக ஒரு என்ன சொல்வது, ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் அதிகமாக காட்டுகிறது இல்லை, ஏனென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் தானியேலை பொறுத்த மட்டும் கடைசி நாட்களில் என்ன நடக்கும் என்று ஒரு பாரம் இருக்கிறது என்று சொன்னால், தன் சொந்த ஜனங்க மேல் பாரம் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமா இந்த வெளிப்பாட்டை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகையினாலே ஆத்தும பாரம் நமக்கு அதிகமாக இருந்து, இதோ இந்த உலகம் கடைசியில முடிவுக்கு வந்திருக்கிறதே, ஜனங்கள் அழிந்து போகிறார்களே என்ற ஒரு பாரம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் இந்த வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஒன்று. 2வது, இந்த வெளிப்பாடு நமக்கு வர 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 ஆத்தும பாரம் அதிகரிக்கும். அல்லேலூயா. அப்படியா கர்த்தர் வழி நடத்துவாராங்க. அப்போ அவருடைய ஜெபம், வேண்டுதல் இப்போ கேட்கப்படுகிறது. வசனத்தை நானே வாசிக்கிறேன், ஏனென்றால் நம்ம ரெக்கார்டிங் செய்யறதுனால அதுல பதிவாகும். தானியேல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். என்ன தரிசனம்? 24ஆம் அதிகாரத்திலே வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும், பாவங்களை தொலைக்கிறதற்கும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும்,
நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. என்ன, தானியேலுக்கு ஒரு காலத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். என்ன காலம்? ஒரு காரியம் நிறைவேற வேண்டிய ஒரு காலம். என்ன காரியம் நிறைவேற வேண்டும் என்றால், மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும். மீறுதல்கள் என்றால் என்ன? கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிற காரியங்கள். இப்போ சொல்றோம், அந்த பொருள் அங்க வைக்காதீங்க அப்படி என்று சொன்னால் மீறிட்டு அதை வைக்கிறது மீறுதல். அப்ப இந்த மீறுதல்களை தவிர்க்கிற, மீறுதல்களே இல்லாத ஒரு காலம் வரப்போகிறதா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்தார். நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் சிலுவையில மரித்தார். அவர் மரணம் பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மைதான். ஆனாலும் உலகத்திலே மீறுதல்கள் இல்லாமல் போயிட்டா? இன்னும் இல்லை. கிறிஸ்தவர்களாக இருக்கிறது நமக்கே ஒரு போராட்டம் உண்டு. எல்லா காரியத்தையும் நம்ம வெற்றி சிறக்க ஆவியான துணைக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இருந்தாலும் மீறுதல்கள் இன்னும் உண்டு. அந்த மீறுதல்கள் இல்லாமல் போகிற ஒரு காலத்தை தேவன் குறித்திருக்கிறார். இரண்டாவது என்ன? பாவங்களை தொலைக்கிறதற்கும். பாவங்கள் தொலைக்கப்படுகிற நாள் உண்டு. இன்னும் உலகத்திலே பாவம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து நம் பாவங்களை மன்னித்தார். அல்லேலூயா. உண்மைதான். ஆனால் உலகத்திலிருந்து பாவம் அப்புறப்படுத்தப்பட்டதா? இல்லை. உலகத்திலே பாவம் மீறுதல்கள் இன்னும் உண்டு. அது தொலைக்கப்படுமா? இனி பாவம் இருக்காதாம். அப்படியா ஒரு நாள் நம்ம காத்து கொண்டிருக்கிறது. அப்புறம் என்ன? அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அக்கிரமமும் இந்த பூமியில இல்லாதபடி போகிற ஒரு காலம் உண்டு. நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும். அதாவது நீதி என்பது நித்தியமாய் அது இருக்குமா? இதெல்லாம் ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு என்ன? தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும். கிறிஸ்து பிரியமானவர்களே, வேதத்தில் அநேக தீர்க்க தரிசனங்கள் உண்டு. ஆமென். எல்லா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி விட்டதா அப்படி என்றால் இன்னும் இல்லை. இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனங்களும் உண்டு. அப்போ வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும் காலம் தேவன் நியமித்திருக்கிறார். ஆமென். அடுத்து, மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும். யார் இந்த மகா பரிசுத்தம் உள்ளவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் அபிஷேகம் பண்ணினதா அப்படி என்றால் இல்லை. சிலுவையிலே கொன்றது. அப்போ மகா பரிசுத்தம் உள்ளவரை இந்த உலகம் அபிஷேகம் பண்ணும் அந்த நாள் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் என்ன? இந்த காரியங்கள் நிறைவேறுவதற்கு தானியேல்கிட்ட சொல்லப்படுகிற சத்தியம் என்ன? உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, தானியேல் ஜெபம் பண்ணுகிற அந்த வேளையிலே தானியேலுக்கிட்ட சொல்லப்படுகிறது, இப்படியான ஒரு காலம் உண்டு. அந்த காலம் நிறைவேறுவதற்கு 70 வாரம் செல்லும். 70 வாரம் செல்லும். 70 வாரம் என்று சொல்லுகிற இந்த கணக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டது. ஒரு வாரத்திலே 7 நாட்கள். ஒரு வாரத்திலே 7 நாட்கள். அந்த 7 நாட்களும் 7 வருடங்களுக்கு அடையாளம். அப்படி என்றால் 70 வாரங்கள் என்றால் 490 வருடம். 490 years. சரியா? அப்போ இந்த சம்பவம் நம்ம இப்ப பார்த்த 24ஆம் வசனத்துல இருக்கிற காரியங்கள் தானியேல் சொல்லப்படும் போது ஒரு குறிப்பிட்ட நாளிலிருந்து 490 வருடம் முடியும் பொழுது இது நிறைவேறும். சரியா? ஃபாலோ பண்ண முடியுதா? ஓகே. ஏன்னா இது நம்பர் இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால, எண்கள் இருக்கிறதுனால சற்று கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ அதோடைய விளக்கம் இன்னும் ஆழமாக தானியேலுக்கு சொல்லப்படுகிறது. இந்த காலம் எப்போ தொடங்குகிறது? எப்ப தொடங்கும்? 490 வருடம் சொல்லி ஆயிட்டு, அது எப்போ தொடங்கும் என்று சொல்லணுமா இல்லையா? எப்ப தொடங்கும் என்றால் 25ஆம் வசனம்.
இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல், என்ன, எருசலம் இப்ப எப்படி இருக்குது? பாழாய் கிடக்கிறது. இந்த எருசலமை மறுபடியும் எழுப்பி கட்டுகிறதுக்கு ஒரு கட்டளை புறப்படுமாம். அந்த கட்டளை புறப்பட்டதிலிருந்து அந்த நாள் ஆரம்பிக்குமாம். பிரபுவாகிய மெசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். கிறிஸ்து பிரியமானவர்களே, அல்ல கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலம் எதை நேராக ஒரு நிறைவுக்கு வரப்போகிறது? இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஆளுகை செய்ய போகிற ஒரு நாள் வரும். அதற்காக ஒரு கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளுடைய தொடக்கம் எப்பொழுதுதான் எருசலேம் எடுப்பித்து கட்டப்படுகிற ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து கொடுக்கப்படுகிறதாம். அப்போ இப்பொழுடைய தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிற வேளையிலே இந்த பதில் தானியேலுக்கு வந்த காலத்திலே எருசலேம் எப்படி கிடக்கிறது? பாழாய் கிடக்கிறது. அப்போ அது எடுப்பித்து கட்ட வேண்டும். கட்டளைகள் பிறப்பிக்கப்படுமாம். யாராலே பிறப்பிக்கப்படும் என்றால், இதோ அந்த நாட்களிலே இருக்கிற ராஜ்யம் அவர்களினாலே இது கட்டளை பிறப்பிக்கப்பட வேண்டும். இப்ப பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் இருந்தார். அவருடைய பேரன் ஆட்சியில் இருக்கும் பொழுது கைகளினாலே ஒரு செவிரிலிருந்து ஒரு கை எழும்பி மேனே தெக்கே என்ற அந்த வார்த்தை அவன் அன்றே செத்து போனான். மேதிய பெர்சிய ராஜ்யத்தை பற்றி கொண்டது. ஆமென். பெர்சியா ராஜ்யம் என்றால் இன்னைக்கு இருக்கிற ஈரான். சரியா? அப்போ என்ன நடந்தது? அங்கே அந்த ராஜ்யத்தில் இருந்த ராஜாக்கள் அவர்கள் எருசலேமை மறுபடியும் கட்டுவதற்காக சரித்திரத்திலே 4 கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. 4 கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டது. அது வேதத்திலே ஆதாரம் உண்டு. சரியா? முதல் கட்டளை எப்போ வெளியானது அப்படி என்றால், எஸ்ரா புத்தகம் 1 அதிகாரம் 1-4 முடிய நான் வாசிக்கிறேன். எஸ்ரா 1 அதிகாரம் 1-4. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் உடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ அவ்விடத்து ஜனங்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவனிடத்தில் உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புகிறதுமன்றி அவனுக்கு பொன் வெள்ளி முதலிய திரவியங்களையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யமெங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணிவிட்டான். எழுதி அனுப்பி முதல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இது எந்த வருடத்திலே பிறப்பிக்கப்பட்டது என்றால் கிறிஸ்துவுக்கு முன் 539 வருடம். சரியா? கிறிஸ்துவுக்கு முன் 539. ஆனா நான் என்ன கணக்கு சொன்னேன்? 490. தானியேல 490. அப்போ 490 என்றால் இந்த கட்டளை அல்ல. அந்த காலம் நிறைவேறுவதற்கான கட்டளை இது அல்ல. இந்த நான் 70 வாரம் இங்கே
2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் முதலாவது காட்டி விடுகிறேன். இந்த 70 வாரம் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஓகே, குழப்பமா இருக்கா? ஃபாலோ பண்ண முடியுதா? சரி, பாருங்க 25ஆம் வசனம், தானியேல் 9:25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெஸ்ஸியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இப்போ இந்த காலகட்டத்துல 70 வாரம் 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. ஒரு பகுதி 69 வாரம். 69 வாரம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதே வசனத்துல 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 7ம் 62ம் 69. அப்ப கட்டளை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து 69 வாரம், அதாவது 483 வருடம், 483 இயர்ஸ். அந்த வருடத்துல என்ன நடக்கும் என்றால் அவைகளில் வீதிகளும் அலங்குகளும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இடிப்படும். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். மேசியா சங்கரிக்கப்பட்டாரா இல்லையா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சங்கரிக்கப்பட்டார். அப்ப அந்த 69ஆம் வருடத்தினுடைய 69ஆம் வாரம் 483ஆம் வருடத்தினுடைய முடிவிலே இயேசு கிறிஸ்து சங்கரிக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 வாரம் இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேணாம். இன்னும் முதல் பகுதி 69 வாரம் 483 வருடம். அது தொடங்குறது எப்போ? எருசலேமை மறுபடியும் புதுப்பிக்க கட்டுகிறதுக்கான ஒரு கட்டளை பிறக்குதலிருந்து கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 483 வருஷம் முடிவிலே என்ன நடக்கணும்? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்க வேண்டும். அப்போ முதல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது 539ஆம் வருடம். அது இந்த கணக்குக்கு ஒத்து வரவில்லை. 2வது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எப்போ என்றால் எஸ்ரா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால், அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடிக்கு நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் பகுதியாகிய ராஜாவின் திரவியத்திலே அவர்களுக்கு தாமதம் இல்லாமல் செல்லும் செலவு கொடுக்க வேண்டும். என்னவா? கட்டளை. இது 2ஆம் கட்டளை. கிறிஸ்து பிரியமானவர்களே, இஸ்ரவேலுக்கு பாபிலோனிலிருந்து ஜனங்கள் மறுபடியும் போனது 3 விரை நடந்தது. முதலாம் பயணம், பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப அங்கிருந்து முதலாம் ஒரு கூட்டம் போனது யாருடைய தலைமையில என்றால் செருபாபேல் உடைய தலைமையில போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அது தடைப்பட்டு போனது. கொஞ்ச காலம் கட்டுனாங்க, அது நின்று போயிட்டு, சில காரணங்கள் நின்று போயிட்டு, மறுபடியும் அந்த ஜனங்களை ஊக்குவித்து அந்த ஜனங்களுக்கு இப்போ வேதத்தை போதிக்கணும், சத்தியம் தெரியணும். இவங்க டச் விட்டு போயிடுச்சு வேதத்தோடு. இப்போ ஜனங்களை கர்த்தரிடம் ஆலயம் இருக்கணும், ஆலயத்தை கட்டி முடிக்கணும், இப்ப அங்க பலிகளை ஏறெடுக்கணும், அந்த வழிமுறைகளை செய்வதற்கும் வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் 2ஆம் பேட்ச் ஜனங்கள் பாபிலோன்லேருந்து போனார்கள் எஸ்ராவின் தலைமையிலே. இது 2ஆம் முறை. 3ஆம் முறை ஜனங்கள் பாபிலோன்லேருந்து எருசலேமுக்கு போன காரணம் என்ன? அங்கு இடிந்து கிடக்கிற மதில்கள் மறுபடியும் கட்டப்பட வேண்டுமா? யாருடைய தலைமையில சென்றார்கள் என்றால் நெகேமியாவின் தலைமையில சென்றார்கள். ஆக 3 முறை சென்றார்கள். கட்டளை வெளிப்பட்டது 4 முறை. முதல் கட்டளை 2ஆம் கட்டளை எதற்காக போடப்பட்டது? அந்த ஆலயம் கட்டப்படுவதற்காக. சரியா? அந்த 2ஆம் கட்டளை போடப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் 520ஆம் வருடம். அதுவும்
நம்ம இப்ப தியானித்து கொண்டிருக்கிற 483 வருடம் அதுவும் ஒத்து போகவில்லை. அப்ப அதுவும் அல்ல. மூன்றாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது எஸ்ரா 7வது அதிகாரம் 13ஆம் வசனம். எஸ்ரா 7:13. நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் யாரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. இது மூன்றாவது கட்டளை. இது எப்ப நடந்தது? கிறிஸ்துவுக்கு முன் ஏறக்குறைய ஒரு 517 அந்த வருடத்திலே நடந்தது. அது அதுக்கும் நம்ம தியானித்து கொண்டிருக்க 483க்கும் ஒத்து வரவில்லை. அதுவும் அல்ல. கடைசியாக இருக்கிற ஒரு கட்டளை அது எப்போ நிறைவேறினது? அது எப்போ வெளிப்பட்டது என்றால் நெகேமியா 1:1 நான் வாசிக்கிறேன். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் என்று அந்த காரியங்கள் நீங்க வாசித்தீர்கள் என்றால், அங்க நெகேமியாக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. எதற்கு? அலங்கத்தை மறுபடியும் கட்டுவதற்கு. என்ன வருடம் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன் 444ஆம் வருடத்துல இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அப்ப தானியேல் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல சொல்லப்படுகிற என்ன வசனம் சொல்லப்படுகிறது? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை. கிறிஸ்து பிரியமானவர்களே, முதல் போனவர்கள் அவர்களுடைய போக்கஸ் ஆலயம். நெகேமியா சொன்னதுக்கான போக்கஸ் என்ன? அங்க அலங்கங்களை கட்டுவிக்கிறதற்கு. ஒரு நகரம் கட்டுவிக்கப்பட்டது என்று ஒரு அடையாளம் சொல்லப்படும் என்று சொன்னால், அந்த நகரத்துடைய அலங்கங்கள் கட்டும் பொழுதுதான் அந்த நகரம் கட்டப்பட்டாயிற்று என்று சொல்ற வழக்கம் அந்த நாட்களில் இருந்தது. உதாரணத்திற்கு ஒரு நாடு இருக்கிறது, ஒரு தேசம் இருக்குது. அந்த நாடுகள்லாம் சின்ன சின்ன நாடுகள் தானே, இப்ப மாதிரி பெருசு அல்ல. இப்ப எரிகோ ஒரு நாடு, ஒரு தேசம். ஆனா தேசத்தை சுத்தி என்ன இருந்துச்சு? மதில் இருந்துச்சு. இப்ப மலேசியா சுத்தி மதில் போட முடியுமா? முடியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, எரிகோ எவ்வளவு பெருசா இருந்திருக்கணும்? சின்னதுதான். சரியா? அப்ப எருசலேமை சுத்தியும் மதில்கள் போட வேண்டுமா? அப்போ ஒரு பொதுவாக என்ன செய்வார்கள்? முதலாவது ஒரு பட்டணம் ஸ்தாபிக்கப்படும், ஜனங்கள் குடியேறுவார்கள். குடியேறி கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆனது பிறகு கடைசியாக தான் என்ன செய்வாங்க? அலங்கத்தை கட்டுவார்கள். அப்போ அந்த ஜனங்கள் குடியேறினது அல்ல அந்த நகரம் உண்டான தேதி, மாறாக என்று அந்த அலங்கத்தை கட்டி முடிக்கிறார்களோ அதுதான் அந்த நகர எழும்பப்பட்டதற்கான ஒரு 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 நாளாக கருதப்படும். புரியுதா? சரி. இப்போ எருசலேம் மறுபடியும் கட்டுவிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறப்பிட்டது எதற்கு? அலங்கம் கட்டப்படுவதற்காக. என்ன வருடம்? 444 கிறிஸ்துவுக்கு முன் நெகேமியா போகிறார். இப்ப 444க்கும் நம்ம டார்கெட் பண்ணி இருக்கிற, நம்ம போக்கஸ் பண்ணுகிற வருடம் என்ன வருடம்? 483. கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மெசியா சங்கரிக்கப்பட்ட 33 கிறிஸ்துவுக்கு பின் 33 வராது. 483 444 மைனஸ் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. (483) 444 39 வருது. 39 வருது. ஆனா கிறிஸ்து சங்கரிக்கப்பட்ட சிலுவை மரணம் நடந்தது எப்போ? கிறிஸ்துவுக்கு பின் 33. ஏன் வித்தியாசம் என்றால், நல்லா கேட்டுங்க, நம்முடைய கணக்கு ஒரு வருடத்துக்கு 365 கால், குவார்ட்டர், 365 நாள்
இன்னும் ஒரு கோட்டை இருக்குது. அதனாலதான் 5 வருடத்துக்கு ஒரு தடவை லீப்பிய வருது. சரியா? ஆனா யூதருடைய கணக்கு, இதெல்லாம் யூத கணக்கு தான் நம்ம பார்த்து இருக்கிறோம். யூதர்களுக்கு ஒரு வருடத்திலே 360 நாள் மட்டுமே, 360 நாள் மட்டுமே. அந்த கணக்கின்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சரித்திரத்திலே அவர்கள் ஸ்காலர்ஸ் கண்டுபிடித்த உண்மையின் அடிப்படையிலே 444 வருடம் நெகேமியாவிடம் இந்த கட்டளை ஒப்படைக்கப்பட்டதிலிருந்து சரியாக 483 வருடத்திலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நிறைவேறினது. அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் இப்ப இதை நான் விளக்கி சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அந்த வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன், நமக்கு தெளிவு கிடைக்கும். தானியேல் 9:25. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். ஏன் நீங்க 7 வாரம் 62 வாரம் என்று பிரித்து கொடுக்கிறது என்றால், அது அவர்களுடைய சொல் வழக்கம். யூதர்களுடைய அவர்களுடைய ஆல்பபெட்ல நம்பர்ஸ் இல்லை. நமக்கு 1, 2, 3 இருக்கு இல்லையா? எபிரேய மொழியில அப்படி அல்ல. அவர்கள் எண்களை உச்சரிப்பதற்கான விதம் வேறு. ஆக 69 வாரம் என்பது இங்கு பிரித்து காட்டப்பட்டிருக்கிறது. 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அது நம்ம குழப்பம் வேண்டாம். மொத்தம் என்ன? 69 வாரம். அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும், ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். கிறிஸ்து பிரியமானவர்களே, யூதர்கள் மறுபடியும் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரவேலர் யூதர்களுடைய நிலை இடுக்கமான நிலை. அவர்கள் மகிழ்ந்து இருக்கவே இல்லை. ஏன்னால் பிற ராஜ்யங்களை அவர்கள் ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். இடுக்கமான காலம். அந்த 26ஆம் வசனம், அந்த 62 அதாவது 69 வாரங்கள் பின்பு மெசியா சங்கரிக்கப்படுவார். மெசியா 69 வாரம் முடிவிலே 483 வருடத்திலே மெசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. கிறிஸ்து பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து உடைய சிலுவை மரணம் 483 வருடம் இந்த கணக்கில் நிறைவேறினது. 69 வாரங்கள் நிறைவேறிவிட்டது. அவர்கள் மிச்சம் இருக்கிறது எத்தனை வாரம்? 1 வாரம் 7 நாட்கள், அதாவது 7 வருடம். அந்த 7 வருடத்துடைய கணக்கு இப்போ கடைசி வசனத்திலே கொடுக்கப்படுகிறது. நான் வாசிக்கிறேன். அவர் 1 வாரம் அளவும். இங்கே அவர் என்ற சொல் மொழிபெயர்ப்பு தவறு. அவர் என்றால் வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசித்தீர்கள் என்றால், அவர் என்ற சொல் தேவனுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும். எப்படியாப்பட்ட தேவ மனுஷனாக இருந்த மோசேக்கே அவன் என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். ஆபிரகாமுக்கும் அவன் என்றுதான் எழுதப்படும். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் அப்படி என்று இயேசு கிறிஸ்துவை பழைய ஏற்பாட்டிலே குறிக்கப்படுகிற இடத்துல எல்லாம் அவர் என்ற சொல் வரும். ஆனால் இங்கு அவர் என்று சொல்லுகிற இந்த சொல் மொழிபெயர்ப்பிலே நடந்த ஒரு சின்ன தவறு. அது அவன் என்று வர வேண்டும். ஏனென்றால் இந்த அவன் என்பது அந்தி கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு சொல். இங்கு அந்தி கிறிஸ்துவை பறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். 1 வாரம் என்பது 7 நாள், 7 நாள் என்பது 7 வருடம். எனக்கு தெரியும், கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, அப்படித்தானே? கொஞ்சம் தயவாய் மறுபடியும் அந்த யூடியூப் லிங்க் இருந்துச்சுன்னா, டைம் இருந்துச்சுன்னா போட்டு கேளுங்க. கொஞ்சம் உங்களுக்கு கணக்கு புரியும். ரொம்ப முக்கியம், அது மிக மிக முக்கியம். இந்த வெளிப்பாடு நமக்கு தெரிஞ்சது என்றால் வருகையில ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். வருகையில நம்மளுடைய கவனம் இருக்கும் என்றால் ஆத்ம பரம் தானாக எழும்பும். ஆமேன். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நானும் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? என்ன 7 வருடத்துல பாதி 3.5 வருடம் சென்ற பின்பு என்னவாம்? அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்.
எருசலேமிலே நான் முதல்ல சொன்ன கணக்கு இங்க வரும் பாருங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே அங்க ஆலயத்திலே பலி கொடுக்க தொடங்குவார்கள். எங்க? எருசலேமில். இப்ப எருசலேமில் ஆலயம் இருக்குதா? இல்லை. எருசலேம் ஆலயம் இல்லை. பலிகள் இன்னும் கொடுக்கப்படுகிறதா? கிறிஸ்து பிரியமானவர்களே, தேவனுக்கு, பரலோக தேவனுக்கு உலகத்திலே பலி கொடுத்த நாள் உண்டு. எது வரைக்கும் பலி கொடுத்து வந்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் பலி கொடுத்தார்கள். ஆனால் கிபி 70ஆம் வருடம் ஆலயம் இடிக்கப்பட்டதிலிருந்து பலிகள் நிறுத்தப்பட்டு விட்டது. அல்லேலூயா, ஆமென். அன்றிலிருந்து இன்று வரை எருசலேமிலே பலி கொடுக்கவில்லை. சமீபத்திலே சிவப்பு கிடாரி என்ற அந்த ரெட் ஐஃபரை பலி கொடுத்தாங்க. அது கொடுத்திருக்க கூடாது, கொடுத்தார்கள். கொடுத்து அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை. அப்பொழுது என்ன சொன்னார்கள்? அந்த பலியிலே குறைபாடு உண்டு என்று சொல்லி அதை நிறுத்தி, அது that has been cancelled. சரிங்களா? அது சிவப்பு கிடாரி என்று நான் 2 தலைப்புல பேசியிருக்கிறேன், யூடியூப்ல இருக்குது, அதை விடுங்க. அப்போ இன்று வரைக்கும் பரலோக தேவனுக்கு பலி கொடுக்கவில்லை. ஏன் பலி கொடுக்கவில்லை? மிருக பலி கொடுக்கவில்லை. மாறாக உலகத்திலே பரலோக தேவனுக்கென்று ஒரு பலி 2000 வருடமாக கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. எந்த பலி? இன்னைக்கு நானும் நீங்களும் கூட பலி கொடுத்தோம். என்ன? துதி பலியை கொடுத்தோம். அல்லேலூயா. மிருக பலியானது துதி பலியாக மாற்றப்பட்டு இருக்கிறது. நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு பலிக்கு தான் வந்திருக்கிறோம். ஆமென். அதனாலதான் கேத்தலிக் சர்ச்சில் அவங்களுடைய சண்டே மாஸ் இருக்குது இல்லையா, அது தமிழ்ல என்ன பேர் தெரியுமா? திருப்பலி. திருப்பலி என்று சொல்வார்கள். நம்ம ஞாயிற்று ஆராதனை என்று சொல்லுகிறோம். ஆக நமக்கு இது திருப்பலி என்றும் சொல்லலாம். துதிபலி ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் நான் கேத்தலிக் பேக்ரவுண்ட்ல வந்ததுனால கொஞ்சம் கேத்தலிக் அங்கங்க உள்ளுக்கு நுழையும். ஆமென். நீங்களே சொல்லிட்டீங்க. அல்லேலூயா. சத்தியத்தை சொல்றேன். கேத்தலிக் பிலீஃப்லேருந்து நான் முழுமையா வெளியே வந்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ என்ன? ஆனா இங்க சொல்லப்படுகிறது, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்ப என்ன அர்த்தம்? 483 வருடம் முடிந்து அந்த மிச்சம் இருக்கிற ஒரு வாரம், 7 வருடம், 7 வருடத்துல என்ன இருக்குமா? பலி இருக்குமா? பலி இருக்கும் என்றால் அங்க என்ன இருக்கணும்? ஆலயம் இருக்கணும். ஆலயம் இருக்கணும். அப்படி என்றால் ஆலயம் கட்டப்படணும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப நான் தெளிவா சொல்றேன். யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 70 வாரம், அதாவது 490 வருடம். 490 வருடத்துல 483 வருடம் முடிவிலே இயேசு சிலுவையிலே மரித்தார். அதோட யூதருடைய கடிகாரம் நின்று விட்டது. doesn't continue. யூத கடிகாரம், யூத கேலண்டர் நின்று விட்டது. யூதருக்கான காலம் நின்று விட்டது, முடியவில்லை, நின்று விட்டது. அதிலிருந்து வேறொரு காலம் தொடங்கி அந்த காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் ஒரு முடிவுக்கு வரும். எப்பொழுது முடிவுக்கு வரும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலே வந்து தோன்றும் பொழுது, சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரும் கூட சபையோடு கூட பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். அதோடு இந்த கிருபையின் காலம் முடிவுக்கு வந்து பாக்கி இருக்கிற 7 வருடம் தொடங்கும். அந்த 7 வருடம் எருசலேமில் என்ன நடக்கும்? ஆலயம் பலி கொடுக்க ஆரம்பிக்கும். உலகத்திலே அந்தி கிறிஸ்து தன் ஆட்சி ஆரம்பிப்பான். சரியா? நினைக்கிறேன் இப்போ கொஞ்சம் புரியுது. அந்த 7 வருடத்துல என்ன நடக்கும்? பாதி 3.5 வருடம் வரை தேவனுக்கு பலியிடுவார்கள். அந்த பலியை அந்தி கிறிஸ்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தன்னை தெய்வமாக அங்கே காட்டுவான். சரியா? அப்புறம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நேர் நீக்கப்பட்டு இருக்கிற நிர்மூலம்
நீர் மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். சரியா? இதுக்கப்புறம் அந்த கணக்குக்குள்ளாக நான் போல. இப்ப செய்திக்கு வருவோம். இப்பதான் செய்தியா அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, 15 நிமிஷம் இருக்கு. ஓகே, சரி. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் கஷ்டம்தான். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப நான் மறுபடியும் என்ன செய்யறேன், முதல்ல ஒரு ஒழுங்கு சொன்னேன் இல்லையா, கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கும்னு அந்த வசனங்களை வாசிச்சிருவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 வாசித்தால் சிறப்பாக இருக்கும். நான் வாசிக்கிறேன். இந்த வசனம் நமக்கு மிக முக்கியமான ஒரு வசனம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம், எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியே போறோம் வச்சுக்கோ, மலாக்காக்கு போறோன்னு ஒரு இடத்தோடைய லொக்கேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்ம நேவிகேட்டர்ல வேஸ் தட்டி விட்டுட்டு அது எங்க காட்டும், இந்த லொக்கேஷனை காட்டும். அதுக்கான போற வழியில என்னென்னமோ பார்ப்போம், நிற்போம், வருவோம், எதோ செய்வோம். சரியா? ஆனா நம்ம கோல் என்ன, நம்ம கோல் என்ன, மலாக்கா, நமக்கு குறிக்கப்பட்ட இடம். அப்ப கிறிஸ்துவ பயணத்திலே, கிறிஸ்து பிரியமானவர்களே, நமக்கு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, நமக்கு ஒரு கோல் இருக்குது. அப்படி என்றால் அது இந்த வசனம் தான். இந்த வசனத்தை நோக்கிதான் சபை இவ்வளவு உபத்திரத்தின் மத்தியிலும் நாம் போய்கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த வசனத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் நிச்சயமாய் கவனமாய் இந்த வசனத்திலே நம்ம கவனத்தை வைக்க வேண்டும். என்ன வசனம் அப்படி என்றால் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15 முடிய. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலால் இருந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். சரியா? சொல்லிட்டு கடைசி வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, இது அடக்க ஆராதனையிலே வாசிக்கிற வசனம் மாத்திரம் அல்ல. அடக்க ஆராதனையில இந்த வசனத்தை தான் வாசிப்பார்கள், ஆமா இல்லையா? அதற்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்ம கடந்து போகிற சவால்கள், பாடுகள், உபத்திரவங்கள்ல நம்மை ஒருவர் கர்த்தர் ஏன் குடும்பமாக சேர்த்திருக்கிறார், ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டுமா? என்ன வார்த்தையை சொல்லி தேற்றணும் தெரியுமா? ஒருவேளை நீங்க ஒரு கஷ்டத்தை கடந்து போறீங்களா, சிஸ்டர், உங்களுக்கு ஒரு ஆறுதல் கர்த்தர் வரப்போகிறார். பிரதர், உங்களுக்கு ஒரு ஆறுதல் கர்த்தர் வரப்போகிறார். உங்களுக்கு ஒரு ஆறுதல், இதுதான் ஆறுதல். எல்லா உபத்திரத்திலையும் இந்த கவனம் நமக்கு ஒரு உறுதி இருக்குது என்று சொன்னால் இனி உலக கவலை நம்மை மேற்கொள்ளாது. ஆமென். இதை கொஞ்சம் இந்த வாரத்திலிருந்து நீங்க இதை முயற்சி செய்யுங்க. கர்த்தர் வரப்போகிறார், அதை நான் சத்தியமாக வேதத்திலே நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். இது உண்மை, இது கட்டுக்கதை அல்ல. ஏன்னா கடைசி நாட்கள் வாழ்றோம். பேதுரு சொல்லுகிறார், கடைசி நாட்கள் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா, எங்க வராரு சொன்னீங்க, வரவே இல்லையே, அப்படி என்று நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதான் அடையாளம் அவருடைய வருகைக்கு. இந்த வேளையிலே நம்மை சோர்ந்து போகத்தக்க, நம்மை இந்த உலக சவால்கள் நம்மை குத்தி கொண்டு இருக்கிறது. இதிலிருந்து நாம் ஆறுதல் அடைகிற செய்தி என்ன? அவர் வரப்போகிறார். அல்லேலூயா, ஆமென். அது நடக்கும். பிற்பாடு என்ன நடக்கும்? மத்தேயு 24:15 அதிகாரம். நம்ம இவ்வளவு நேரம் வாசிச்சது பழைய ஏற்பாடு அல்லவா, தானியேல். ஆனா புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவே அது குறித்து ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது.
பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் என்று இயேசு கிறிஸ்து உறுதியாய் சொல்லிருக்கிறார். இப்ப கடைசி நாட்கள்ல என்ன நடக்கும்? ஆலயம் கட்டப்படும். கிறிஸ்து பிரியமானவர்களே, இப்ப யுத்தம் நடந்து கொண்டு இருக்குதானே? இந்த யுத்தத்துடைய தொடக்கம் எப்ப தெரியுமா? எப்ப ஆரம்பிச்சது? அது இப்போ. இதுக்கெல்லாம் அஸ்திபாரம் யுத்தம் 2024 23 அந்த பாலஸ்தீனர்கள் ஹமாஸ் இறங்கி இஸ்ரேல்ல ஒரு அட்டாக் கொடுத்தாங்களே, அக்டோபர் 7 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தான் இது ஆரம்பித்தது. ஹமாஸ் என்ன செஞ்சாங்க? ஹமாஸ் தீவிரவாதிகள் எருசலேமில் இறங்கி அங்க நடந்த ஒரு கான்சர்ட்ல அங்க அநேகரை கொலை செய்து கற்பழித்து பிணை கைதிகளாக அநேகரை கொண்டு சென்றார்கள். அன்று ஆரம்பித்ததுதான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. சரியா? அந்த ஆபரேஷனுக்கு ஹமாஸ் ஆபரேஷன் செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. என்ன தெரியுங்களா? அல் அக்ஸா ஃப்ளட். அல் அக்ஸா ஃப்ளட் என்ன அர்த்தம் அப்படி என்றால், ஒரு நம்பிக்கை உண்டு. இப்போ அல் அக்ஸா, த கோல்டன் டோம் ஆஃப் த ராக் என்று சொல்லப்படுகிற எருசலேமில் ஒரு இஸ்லாமியர்களுடைய மசூதி உண்டு. அந்த இடத்துல தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. அது அங்க போக வேணாம். ஆனாலும் இவர்கள் என்ன பயந்தார்கள்? இந்த அல் அக்ஸாவை இவர்கள் இடிக்க போகிறார்கள், அங்கு மறுபடியும் ஆலயத்தை கட்டப் போகிறார்கள் என்று இவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த இஸ்ரவேலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் முதல் தாக்குதலை செய்தார்கள். நோக்கம் என்ன? சிம்பிளா சொன்னோம்னா, ஆலயம் கட்டப்படக்கூடாது. சரியா? அப்போ ஆலயம் கட்ட போகிற ஒரு ஆயத்த நாள்களே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கண்ணு முன்னுக்கு நடக்குது. ஆலயம் எல்லாம் ரெடியா இருக்குது. இட்ஸ் ரெடி. அதை எடுத்து இப்ப பூட்டுற வேலை தான் உண்டு. சரி, அங்க போல டைம் இல்லை எனக்கு. சரியா? ஆக நம்ம வாழ்ற காலம் நிச்சயமாய் கடைசி காலம். அதுக்கு தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 24:17 சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். மூன்றாவது காரியம் என்ன? அதே மத்திய 24ஆம் அதிகாரம் வாசத்த வசனத்திலே சொல்லுகிறோம், பார்க்கிறோம். யாரு? பிசாசானவன், அதாவது பாழாக்குகிற அருவருப்பு அந்தி கிறிஸ்து வருவான், அவன் வருவான், உண்மைதான். அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இந்த 3 ஆண்டு என்று நம்ம வாசிச்சோம் இல்லையா தானியேல்ல, அது குறிப்பு இங்க வரும். வெளிப்படுத்தின விஷயம் ரெவலேஷன் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்க முடியாது, அதுக்கு சத்துவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்திலே அப்படியே நீங்க நேரம் நான் வேகமா போறேன். 42 வாரங்கள் என்று ஒரு காலம் நிறைவேறுகிறதை அங்கே நான் பார்க்க முடியும். அதாவது 3.5 வாரங்கள், 3.5 வருடங்கள். அப்புறம் மத்திய 24 அப்புறம் படிச்சு இங்க எழுதிக்கிங்க. மத்திய 24ஆம் அதிகாரம் 30ஆம் வருஷத்துல வசனத்துல மன்னிக்கவும், மத்திய 24:30 இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் பகிரங்க வருகை, அதாவது 2ஆம் வருகை பகிரங்க வருகை என்று பெயர் சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக பூமிக்கு இறங்கி வரப்போகிறார். இந்த காரியம் நடக்க போகிறது. இப்போ சபையோட பங்கு என்ன? நம்ம சொன்னேன், கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய இலக்கு, நம்முடைய டெஸ்டினேஷன் இயேசு கிறிஸ்துவோடைய பகிரங்க வருகை அல்ல. நம்முடைய இலக்கு, நம்முடைய காத்திருக்க வேண்டிய நமக்கு அசைன்மெண்ட் என்ன அப்படி என்றால் ராப்சர், ரகசிய வருகை தான் சபை காத்து கொண்டிருக்கணும். அதற்கு சபை தயாராக இருக்கணுமா? இருக்கக்கூடாது, தயாராக இருக்க வேண்டும். எப்படி சபை இந்த வருகைக்கு தன்னை தயார்படுத்த வேண்டும் அப்படி என்றால், சபை ஒரு நிலைக்கு வர வேண்டுமாம், கிறிஸ்தவர்கள் ஒரு நிலைக்கு வர வேண்டுமாம். என்ன நிலை? 1 யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வானத்திலே வந்து நிற்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளும். நாம் அவரை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவரை தரிசிக்கும் போது நாம் எப்படி இருக்குமாம்? அவருக்கு ஒப்பாய் இருப்போமாம். அவருக்கு ஒப்பாய் இருப்போமாம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்றால் எப்படி? இப்ப நானும் இயேசும் ஒரே மாதிரியா இருக்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய அழைப்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அப்படி என்றால் வேகமாய் ரோமர் 8:29 ரோமர் 8:29 சொல்லுகிறது, நானும் நீங்களும் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அப்படி என்றால் கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த ரட்சிப்புல நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, சுகம் உண்டு, நமக்கு சபை உண்டு, ஊழியம் உண்டு, ஆவியானவர் உண்டு, அற்புதங்கள் உண்டு, கனி உண்டு, கொடைகள் உண்டு, அதாவது வரங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் நானும் நீங்களும் கர்த்தர் நம்மை ரட்சித்ததற்கான மிக முக்கியமான நோக்கம் ரோமர் 8:29 பார்க்க முடியும். என்ன? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பெறவனாய் இருக்கிறது பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்னிறுத்தியிருக்கிறார். கிறிஸ்து பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன? நானும் நீங்களும் இயேசுவை போலவே எப்படி இருக்கணுமா? மாறி இருக்க வேண்டுமா? டிரான்ஸ்ஃபார்மேஷன். நம் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வருவதற்கு எந்த அளவுக்கு மாறணும்? அவர் போலவே மாறணுமாம். ஆகினாலே கர்த்தர் நம்ம ரட்சித்திருக்கிறார். இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வரும் பொழுது, நாம் அவரை போல மாறி இருக்கும் பொழுது 1 யோவான் 3:2 சொல்லுகிற பிரகாரம் நாம் அவரை முகமுகமாய் தரிசிப்போம். அல்லேலூயா. அது மட்டுமா? அப்படி என்றால் இதுல தான் நமக்கு ஒரு போனஸும் உண்டு. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்முடைய இலக்கு பரலோகம். பரலோகத்துக்கான போகிற காலம் கிறிஸ்தவர்களுக்கு, எல்லா கிறிஸ்தவர்களுக்காக சொல்றேன், 2 வாய்ப்பு அவர்களுக்கு உண்டு. ஒன்று, வருகைக்கு முன்பதாகவே மரித்தோம் என்று சொன்னால் நாம் பரலோகத்துக்கு போக போகிறோம். அல்லது மறுகை வரைக்கும் இருந்தோம் என்று சொன்னால் நாம் ரப்சர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போக போகிறோம். அது நமக்கு சத்தியம், நிச்சயம், எந்த மாறுதலும் இல்லை. அதுல ஒரு போனஸ் உண்டு. அந்த போனஸ் என்ன என்று நான் உங்கள்ட்ட காட்டுகிறேன். என்ன? நாம் மாறினோம் என்றால் அவரை போலவே மாறினோம். வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவரை போலவே நம்ம மாறினோம் என்றால் என்ன நடக்கும்? மத்தேயு 10:40. மத்தேயு 10:40 என்ன சொல்லுகிறது? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் நம்மை அவரை போலவே மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்பு உண்டு. நானும் நீங்களும் யாரை போல மாறணும்? பாஸ்டரை போல மாறணுமா? இல்ல. நானும் நீங்களும் யாரை போல மாறணும்? நடிகரை போல மாறணுமா? இல்ல. இப்ப வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஓடுது, கொரியன் சூப்பர் ஸ்டார்ஸ், செலிபிரிட்டிஸை போல மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அது போல மாறணுமா? இல்ல. உலக தலைவர்கள் போல் நம்ம மாறணுமா? அல்ல. அல்லது பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க தானே, இந்தியாவில் இருக்கிறாங்க, அவரை போல நம்ம மாறணுமா? இல்ல. ஏனென்றால் இந்த நாட்கள்ல ஒரு வேதனையான காரியம் என்ன? பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர்கள் பாடுகிற பிரகாரம் சபைகளில் ஆராதனை நடக்கிறது உண்டு. கான்சர்ட்ல புகலாம் போட்டு என்னென்னமோ நடத்தி கொண்டிருக்க. அவரை போலவே இல்ல. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு. நாம் அவரை போல, இயேசுவை போல மாற வேண்டும். பவுல் சொல்றார், நான் சிலுவையில் அறை உண்டேன், வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழுகிறார். அப்போ நாம் சிலுவையிலே அவரோடு கூட மரித்தது உண்மை என்றால்
நாம் அவரை போலவே உயிர்த்தெழுவோம். ஆமென், அல்லேலூயா. அவரை போல மாறுவோம். நம்மை மாற்றுகிறது எப்படி? நாம் மாற்றப்படுகிறோம். எது நம்மை மாற்றுகிறது என்று சொன்னால், 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வசனம் நம்மை மாற்றும். வேத வசனம் நம்மை மாற்றும். தேவனோடு இருக்கிற ஜெபம் நேரம் நம்மை மாற்றும். இதுதான் பிரேயர் ஆல்டர். இதை பாஸ்டர் மார்க் உங்களுக்கு காலகாலமாக சொல்லி வருகிறார் என்று எனக்கு தெரியும். இந்த பிரேயர் ஆல்டர் நோக்கம் என்ன? நானும் நீங்களும் அவரை போலவே மாற வேண்டும். மாறினால் போனஸ் என்ன? மத்தேயு 10:40 என்ன சொல்லுகிறது? உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். முடிஞ்சது ஆத்தும அறுவடை. கிறிஸ்து பிரியமானவர்களே, நாம் அவரை போலவே மாற்றப்பட்டு நம்ம வேலை செய்யற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நண்பர்கள் மத்தியில நம்ம அவரை போலவே காணப்பட்டும் என்று சொன்னால், கிறிஸ்து பிரியமானவர்களே, ஜனங்கள் நிச்சயமாய் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். நம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார்கள். சபை நிறைந்துவிடும். அல்லேலூயா. கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள்ல நடந்த ஒரு சம்பவத்தை காட்டி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 33, 34ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு சுகம் கிடைக்கிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. அதுக்கு பிறகு 35ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களை, ஜனங்கள் கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? பார்க்க வேண்டுமாம். என்னையும் உங்களையும் இயேசுவின் சாயலிலே அவர்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென். நம்ம இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அது உண்மை. அதை காட்டிலும் அவரை போல வாழுவது மிக பிரதானம். ஆமென், அல்லேலூயா. ஆகினாலே இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். மறுரூபம்னா யாரை போல மறுரூபமாம்? கிறிஸ்துவ போல நாம் மறுரூபம் ஆக வேண்டுமா? அல்லேலூயா. கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் மறுபடியும் ஏன் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தர் என்னை ஏவினார் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டதற்கான காரணமே இந்த 2ஆம் வருகையின் செய்தி தான். ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜஸ்டின் பிரபாகரன் ஐயாவுடைய செய்தி வீடியோ டேப்ல கேட்டு 2ஆம் வருகை செய்தியை கேட்டு நான் தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். அன்று முதல் இன்று வரை கர்த்தர் இந்த கடைசி காலத்துடைய செய்திகளை ஆராய்வதிலும் போதிப்பதிலும் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பயம், கர்த்தர் வரப்போகிறார் என்ற நல்ல விதமான பயம், வரப்போறார் அந்த பயம் அல்ல, இந்த தெய்வ பயம் என்னை ஊழியத்திலே கர்த்தர் பயன்படுத்த உதவியா இருக்கிறது. மாத்திரமல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கும் இது ஆயத்தப்படுத்துகிறது. இது என்ன செய்யும்? ஆத்தும பாரம், ஆத்தும அறுவடையை செய்யும். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்கிறோம்? ரோமர் 12:2 சொல்லுகிற பிரகாரம் சற்று கண்களை மூடி நாம் நம்மை புதுப்பிக்க போகிறோம். விசுவாசத்தை புதுப்பித்து கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதுனால நம்மை நாம் ஆராய்ந்து கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமாக. மறுபடியும் நாம் விசுவாசத்துல கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி நம்முடைய தவறுகள் குற்றங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நல்ல ஒரு நாள்ல கர்த்தர் இந்த சபையில கர்த்தருடைய செய்தியை வருகை குறித்து போதிக்க கர்த்தர் கொடுத்த தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, இதோ சபையினரோடு கூட நானும் இணைந்து எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய தவறுகளையும் மீறுதல்களையும் மன்னித்து, இதோ வேத வசனத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாய் பயணித்து ஜெபத்தில் தரித்திருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலை நாங்கள் தரித்து கொண்டு ராஜா
ஜனங்கள் மத்தியிலே இந்த அழிவுக்கு நேராக நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்கள் மத்தியிலே, விசேஷமாக இந்த கிளாங் பகுதியில் இருக்கிற தமிழர்கள் மத்தியிலே நாங்கள் சாட்சியாக உம்மை பிரதிபலிக்க, உம்மை அவர்களுக்கு காட்டுவதற்கு கர்த்தர் எங்களை வேதம் சொல்லுகிற பிரகாரம் மறுரூபமாக்கி உம்முடைய சாயலாக மாற்றி நாங்கள் சந்திக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக பிரபஞ்சத்தின் அதிபதியிடமிருந்து இவர்களை தப்புவித்து கர்த்தர் ரட்சித்து தேவ ராஜ்யத்திலே அவர்களை சேர்க்கும்படியாய் எங்களை கர்த்தர் புதுப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதனால எங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய வருகையில எங்கள் நோக்கம் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்களுடைய வழிகளை நாங்கள் காத்து கொண்டு அவருக்கென்று பரிசுத்தமாய் வாழுகிற கிருபையை கர்த்தர் இந்த நாள்ல எங்கள் மேல் ஒரு விசேஷ ஆசீர்வாதமாய் தரும்படியாய் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அப்பாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.